மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். கன்னிப்பகுதியினுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவு. அதாவது குள்ளப்புறம்ன்ற ஊருக்கு போயிருந்தான், காலைல கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னே வீடு பார்த்தேன், வீடு மேற்கு பார்த்த முனை, கன்னிப்பகுதியில் பாதை. கஷ்டமாக இருந்தது. சரி, இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஒரு விவரம், அதாவது வாஸ்துவை பற்றி முழுக்க அறியாதவர்கள் அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு தகுந்தாப்பில் பேசி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கனாக்க நம்ம இறைவனை வணங்கி, ஐயா வீட்டு ஓனரை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா 2 கேள்வி, எஸ் ஆர் நோ தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட முதல் கேள்வி, இந்த வீடு கட்டி 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். 2வது, மீண்டு வர முடியாத, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் பெருத்த நஷ்டம் வந்திருக்கணும். அதுவும் இடி மின்னல் புலை, இடி மின்னல் மழை புயல், இந்த 4 காரணத்தில் ஏதாச்சும் ஒன்றுனால நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு குறிப்பாக சொன்னோம்ங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது கார் வாங்கியிருக்காங்க, போகும்பொழுது இந்த கன்னிப்பகுதியுடைய பலனை பாருங்கள். ஆக்சிடெண்ட் ஆகி 3 உருண்டு பெரிய ஒரு சேதம் அந்த மாதிரி. அதே மாதிரி வாழை விவசாயம் பண்ணியிருக்காங்க. 25 லட்ச ரூபாய்க்கு விலை பேசி வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் 5000 வாங்கி டாக்குமெண்ட் தயார் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 10 லட்சம் கொடுக்கறது இப்போ அக்ரிமெண்ட்டு. மீதி 5 லட்சம் 3 மாதத்தில் கொடுக்குறதா பேசி அவங்க பண்ணிவிட்டு காலையில் போய் பார்த்துருக்காரு. தோட்டத்தில் விவசாயிலே அதிகாலையில் போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா பூரா மரங்களும் படுத்து கிடக்கு வாழை குலையோடு. புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்? நம்ம சொன்ன புயல் காரணம். ஆகையினால அது என்ன, ஒரு விவசாயி 25 லட்சம் நஷ்டம்னா என்னென்ன செய்ய முடியும்? ஆகையினால சகோதர சகோதரிகளே, வாஸ்துக்குள்ள தான் எல்லாமே இருக்குது என்று கூறிக்கொண்டு நம்மளுடைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை, அதில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தாவே நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, சினிமா பார்த்தாலும், அரசியலுக்கு போனாலும் உங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே பயன்படாது. ஈவன் கோயிலுக்கு போனால் கூட, பரிகாரம் பண்ணால் கூட கொஞ்சம் மட்டும் கூட, அவ்வளோதான். உங்களுக்கு விவரமும் தெரியாது. ஆகையினால செலவில்லாமல் உங்கள் கையில் சேவையாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, மற்றவங்களுக்கு. நீங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க தெரியல. ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்குங்க. அதனால் என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நல்ல பலன் தரும் என்பதை கூறிக்கொள்கிறோம். ஆகையினால அடுத்த பதிவில் பார்ப்பீங்க. வணக்கம்.